நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியா வியூஸ்ல இருந்து உங்கள் ஆரோக்கியராணி. இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு விருந்தினராக வந்திருக்கிறார் வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு டீன் ஜோஸ் அவர்கள். வணக்கம் அட்வொகேட் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்கு. அரசியல் களத்துல இப்ப நம்ம இருக்கிறோம். 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்ப எல்லா கட்சிகளும் வந்து தங்களுடைய பரப்புரையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப துரிதமா செஞ்சுட்டு இருக்காங்க, போட்டி போட்டு பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த தேர்தல் பரப்புரையில நீ முந்தையா நான் முந்தையான்னு போயிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இது தேர்தல் களத்தை வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? இப்ப தேர்தல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. பட் இது ஒன்றும் புதுசு கிடையாது நம்மளுக்கு. பட் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்றது என்னோட கருத்து. எப்படி சொல்றீங்க? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பிரதான கட்சிகள் டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே தான் இருக்கு. இந்த முறை வந்து புதுசா வந்து திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவரோட எழுச்சி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க. பட் நானும் கேட்ட வகையில, சர்வே எடுத்த வகையில, என் நண்பர்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இது நல்லா தான் இருக்குன்றது. பட் போக போக பார்ப்போம் நம்ம எப்படி போகுது அப்படின்ட்டு. இப்போ திமுக கட்சி எடுத்து ஆளுங்கட்சியா இருக்கு. திமுக வந்து நிறைய தங்களுடைய செய்த செயல்கள்லாம் மக்கள்கிட்ட சொல்றாங்க. இப்போ சமீபத்தில் வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து ரோட் ஷோலாம் போய் மக்களை சந்திச்சிருக்காரு, சொல்றாரு இன்னும் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் அங்கங்கே ஒரு சில குற்றங்கள்லாம் நடைபெறும்போது மக்களுக்கு வந்து ரொம்ப கோபம் இருக்கு. இது ஆளுங்கட்சிக்கு ஒரு எதிர்ப்பாக இருக்குது. இப்போ வந்து ஆளுங்கட்சி வந்து தங்களுடைய சாதனைகளை சொல்லும் பொழுது இந்த எதிர்ப்பையும் சமாளிக்கணும் இல்லையா? ஆமா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நம்ம அரசியல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போவுமே ஒரு ஆளுங்கட்சின்னு ஒன்று இருந்தால் நம்மளுக்கு ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஆட்சியாளர்களுக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலை எப்போவுமே இருக்கும். அப்போது இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருப்பாரு, செயல் திட்டங்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றிட்டாரா இல்லையா, இல்லை அது 50% பண்ணியிருக்காரான்றது நம்ம மக்களிடம் போய் கேட்டால் தான் தெரியும். தொகுதி வாரியாக தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட கேட்டீங்க, டிஎம்கே கட்சிக்காரங்கள்ட்ட கேட்டீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க வந்து எல்லாம் பண்ணிட்டாரு, எங்கள் தலைவர் எல்லாமே பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. பட் நம்மளால கண் கூட பார்க்க முடியுது, சில இடத்துல வந்து சில டெவலப்மெண்ட்ஸ் நடக்கலை. பட் எப்போவுமே வந்து ஒரு கட்சியால் முழுமையாக பண்ணியிருக்க முடியாது. எப்போவுமே சக்ஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 75 to 80% பண்ணியிருந்தாலே அது ஒரு சக்ஸஸ் தான். பட் இந்த வாட்டி அவருக்கு ஒரு பொது போட்டி திரு விஜய் அவர்கள் மூலமாக வருது. நம்ம பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சரி, இப்போ எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரை மற்றும் எழுச்சி பயணம்னு ஊர் ஊரா போறாரு. நிறைய கூட்டம் கூடுது. இப்போ அதை வந்து பாசிட்டிவாகவும் பேசுறாங்க, நெகட்டிவாகவும் பேசுறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, எடப்பாடியாருக்கு வந்து இது ஒரு நல்ல சான்ஸு, ஆளுங்கட்சியோட குறைகள்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாரு, அடுத்த முறை எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியை பிடிக்கணும் அப்படின்னு அவரு மும்முரமா செயல்படுறாரு அப்படிங்கிறாங்க. நெகட்டிவா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூட்டமெல்லாம் கூட்டிட்டு வந்த கூட்டம், ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம் சும்மா வாங்கின காசுக்கு தங்களுடைய பணியை பண்ணியிருக்காங்க, இது வந்து ஓட்டா மாறுமா அப்படிலாம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு மாதிரி சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப கடந்த ஒரு 50 ஆண்டுகளா திமுக அதிமுக மாறி மாறி வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக பப்ளிக்கோட வியூ பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னா ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே, மற்ற கட்சிகள்லாம் வந்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து கூட்டணியில் வந்துடுறாங்க. பட் இப்போ ஏடிஎம்கேக்கு நீங்கள் ஒரு டிராபேக் பின்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்கட்சி பூசல், அந்த அணி வந்து ஒரு 2 3 வந்து உடஞ்சிருக்கு. பட் இப்போ நம்ம அந்த தொண்டர்களில் இல்லை திரு இபிஎஸ் அவர்கள்ட்ட அதை கேட்டோம் அப்படின்னா இல்லை அது கட்சி என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாரு. பட் நம்ம களத்தில் பார்க்கும்போது அது வந்து ஓபிஎஸ் அணியாகவும் டிடிவி அணியாகவும் பிரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி அவர்களும் அவரும் பெரிய தலைவர்கள், அவங்க பின்னாடி ஒரு சமூக பின்னணி இருக்கு. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு இவங்க ஒன்னா இணைந்து செயல்பட்டாங்கன்னா அது ஒரு டஃப்பாக இருக்கும் டிஎம்கேக்கு. பட் இப்போ இவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா மேபி அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது திமுகவுக்கு சாதகமாக தான் முடியும். இப்போ நீங்க கட்சி பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஏன் வந்து திரு எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப பிடிவாதமா ஒரு வெற்றியை நோக்கி போகணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும், அது ஏன் அவ்வளவு பிடிவாதமா இருக்காரு? அதுக்கு என்ன காரணம்? இல்லை, இப்போ நம்ம அதிமுக தொண்டர்கள்ட்ட கேட்ட வரைக்கும், அவருக்கு தலைமைக்கு நெருக்கமான ஆளுங்கள்ட்ட கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரு எடப்பாடியார் அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் டிடி அவர்களை கட்சிகளை மீண்டும் இணைத்து கொண்டால் அவரோட அதிகாரம் என்றது வந்து அந்த கட்சியில வந்து ஹோல்டு வந்து குறைஞ்சிரும்
அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது அவங்க தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க. மேபி இப்படி வந்தா அவர் வந்து அவரோட முழுமையா அவரோட பவரை வந்து அவரால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பட் நீங்க வந்து எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கள நிலவரம் எப்படின்னா நீங்க ஒற்றுமையா இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்கு அவர் ஏதாவது ஒரு யூகம் வச்சிருப்பாரு, யூகம் வச்சு செயல்படுவார்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ திரு விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு புயல் போல இப்போ வந்து எந்த மனிதருமே எதிர்பார்க்காத அளவிற்கு போற இடம்லாம் அவருக்கு கூட்டம். இப்போ 2 மாநில மாநாடு நடத்திட்டார், ரொம்ப வெற்றிகரமா நடத்திட்டார், யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து திருச்சி பிரச்சாரம், அரியலூர் பிரச்சாரம், மக்கள்லாம் சாரையா வந்திருக்காங்க. நிறைய லேடிஸ்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எங்களெல்லாம் யாரும் காசு கொடுத்து கூட்டு வரல, நாங்களா வந்திருக்கோம், இது வந்து ஒரு தன்னெழுச்சி கூட்டம் அப்படிங்கிறாங்க. ஒரு இளைஞரான விஜய் வந்து இந்த அளவிற்கு வந்து ஒரு எழுச்சி பயணத்தோடு ஒரு பயணிக்கிறார் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமா இல்லையா? கண்டிப்பா. இது வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கெல்லாம் ஒரு பயத்தை உண்டு பண்ணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அதுக்கு அவங்களுடைய நடவடிக்கை என்ன? இப்ப மேலும் மேலும் விஜய் முன்னேறி போயிட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்து வெற்றி வாகை சூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல எப்படி? நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆண்டுக்கு முன்பு இப்ப விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அவரோட இது கொள்கை என்ன, அவரோட கொடி என்ன, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருக்க சூழல் வேற, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வந்து வேற. அதாவது விஜய் ப்ரீ மாநாடு போஸ்ட் மாநாடு நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். விஜய் வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவர் வரைக்கும் விஜய் தெரியாத ஆளே கிடையாது. பட் திரு விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் கொடுத்ததுக்கு அப்புறம், மாநாடு நடத்தினதுக்கு அப்புறம் அந்த இருக்கிற ஃபீட்பேக், அந்த எழுச்சி இருக்கு பாத்தீங்களா, எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அட்வொகேட்ஸ் நடுவில் அரசியல் விமர்சகர்கள், சர்வே எடுக்கிறவங்க எல்லாருமே விஜய் அவர்களுக்கு வந்து 2வது இடம், சில இடத்துல வந்து முதல் இடம் கூட கொடுக்குறாங்க. அதுக்கு எப்படி முடியும் நமக்கு தெரியாது, ஏன்னா யாரு கேண்டிடேட்டை போட போறாங்க, அந்த கேண்டிடேட் எப்படிப்பட்டவங்க. பட் விஜய் அவர்களுக்காக கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட ஒரு டபுள் டிஜிட்ல வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ் கண்டிப்பா இருக்கு. அது வந்து நம்மளுக்கு கண் கூட தெரியுது. நம்மளோட நெருங்கிய நண்பர்களும் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அரசு வந்து உளவுத்துறை மூலமாகவும் ரிப்போர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும். வெளியே வேணா நம்ம தெரியாதுன்னு சொல்லிக்கலாமே தவிர, பட் அவங்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு இபிஎஸ் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் திரு விஜய் அவர்களோட பர்சன்டேஜ் என்ன, இல்லை கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் என்னன்றது தெரியும். இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ விஜய் அவர்களுக்கு வர கூட்டம்ன்றது மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த 18 இல்ல 16 வச்சுக்கோங்க, 16ல இருந்து 35க்குள்ள, அதான் கிட்டத்தட்ட ஒரு யங்ஸ்டர்ஸோட கூட்டம். அப்ப ஒரு மிகப்பெரிய போட்டியா இருப்பார். கண்டிப்பா மிகப்பெரிய போட்டியா இருப்பார். யங்ஸ்டர்ஸ் வராங்க அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் வரது பெருசு இல்லை, திமுகலையும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அதிமுகலையும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்ப விஜய் அவர்களுக்காக வர யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து எந்த ஒரு என்ன சொல்ற எந்த ஒரு மணி பெனிஃபிட், மானிட்டரி பெனிஃபிட் இல்லாம தன்னிச்சையா வராங்க, அதான் சொல்லணும். அதுதான் விஜய் அவர்களோட பலமே. இப்ப டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு ஒரு ஐடி விங்க வச்சிருக்காங்க, ஐடி விங்க வச்சு செயல்படுறாங்க. அவங்க திட்டங்களை வந்து வெளியே நெட்ல பப்ளிஷ் பண்றாங்க, பிட் நோட்டீஸ் படிக்கிறாங்க, எல்லாருமே ஐடி டீம்னு ஒன்று வச்சிருக்காங்க. பட் அந்த டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கிற மாதிரி ஒரு ஐடி டீம் இன்னும் விஜய் அவர்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன நினைக்கிறேன், அவங்க மொத்த கட்சியே ஒரு ஐடி டீம் தான் நினைக்கிறேன். அவரோட தொண்டர்கள் வந்து அவர் மேல ரொம்ப வந்து, தொண்டர்களா இருக்கட்டும், ரசிகர்களா இருக்கட்டும், எப்படினாலும் வச்சுக்கோங்க நீங்க, ரொம்ப வந்து ஒரு அளவு கடந்த ஒரு பிரியத்தை வந்து அவங்க மேல அவர் மேல வச்சிருக்காங்க. அவர் வந்தா ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும். இந்த யங்ஸ்டர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க, நம்மளுக்கு தேவை ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தை வந்து திரு விஜய் அவர்கள் தான் கொண்டு வர முடியும்னு அவங்க நம்புறாங்க. அதனால அவர் பின்னாடி வந்து இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. ஸோ இது டெஃபினட்டாவே வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு இபிஎஸ் அவர்களுக்கும் தெரியும், தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. வெளியே நம்ம எப்படிலாம் சொல்லிக்கலாம், அப்படி இல்லை எப்படி இல்லை, காசு கொடுத்து கூட்டு வந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும் கூட்டம், அரசியல்ல வந்து கூட்டம் எப்படி செய்யறதுன்ட்டு. பட் விஜய் அவர்களோட கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் இல்லைன்றது என்னோட கருத்து, அதேதான் மக்களோட கருத்தாவும் இருக்கு. இப்போ நான் நிறைய சமூக ஆர்வலர்கள், சமூக நலம் விரும்பிகள் அவங்களெல்லாம் நான் பேசினேன். இப்போ எப்படி வந்து விஜய் வர்றாரு, ஒரு தன்னெழுச்சியாக கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் உண்மையிலே வந்து இந்த சமுதாய அக்கறை உள்ளவர்களாம் சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறது, இப்போ எல்லாம் தீர்மானிக்கிறது துட்டு தான், பணம் தான் ஒரு வெற்றியை தீர்மானிக்குது, பணம் பாப்புலாரிட்டி, இந்த 2 இருந்தால் யாராலும் தலைவராயிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பணம் தான் முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களா? பணம் வந்து ஒரு வெற்றியை தீர்மானிக்குமா?
பணம்ன்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்டுக்கே வந்து ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு வந்து பணம் தேவைப்படுது. ஆமா. பட்ஜெட்ல ஒரு சர்டன் போர்ஷன் ஆஃப் ஃபினான்ஸை வந்து ஒதுக்க வேண்டியதா இருக்கு. அந்த எலெக்ஷன் இன்ஜினியரிங் சொல்றதுக்கு, அந்த மிஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பணம் வந்து ஒதுக்க வேண்டிய பணம் இல்லாம எலெக்ஷன் நடத்த முடியாது. சரிதான். பணம் இல்லாம எலெக்ஷன் நடத்த முடியாது. பட் இப்ப நான் வந்து நீங்க கேக்குறது வந்து ஓட்டுக்கு கொடுக்குற பணம்ன்றாங்க இல்லையா? ஆமா, அப்படிதான் கேக்குறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப பிரச்சாரத்துக்கு கூட வரவங்களுக்கு செலவு பண்றது அது தனி. ம், இப்ப மக்கள் என்ன, நீ துட்டு எவ்வளவு தருவ ம். அப்படிங்கிறாங்க. அப்போ துட்டை கொடுத்து அவங்க தன்னுடைய ஓட்டை வித்தாங்கன்னா, நாளைக்கு அவங்க எந்த ஒரு தேவைகளுக்கும் போய் அந்த தலைவர்கள்ட்ட போய் நிக்க முடியாது இல்லையா? ம். நீ துட்டு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட அப்படிதானே சொல்லுவாங்க. ஆமா, இப்ப கண்டிப்பா. கேட்கறதுக்கு நம்ம ரைட்ஸே இல்லையே. ஆமா. இப்ப நம்ம ஏறக்குறைய நம்ம ஓட்டை வந்து அடகு வச்ச மாதிரி தானே. இல்ல மக்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். இப்போ ஒரு 500 ரூபா குடுக்குறாங்க, 1000 ரூபா குடுக்குறாங்க, 2000 ரூபா குடுக்குறாங்கன்னா, 5 வருஷம் வந்து அவங்க ஆட்சியில இருக்க போறாங்க. இந்த 2000 ரூபா வச்சு நம்ம வந்து 5 வருஷம் நம்மளோட அதிகாரத்தையே நம்ம வந்து இழந்துடுறோம். அவங்கள்ட்ட போய் நம்ம எந்த ஒரு நலத்திட்டங்களுக்காகவோ, எதுக்காகவோ ஒரு மனு கொடுக்கறதுக்கு கூட நம்ம வந்து நிக்க முடியாது. அப்புறம் இது என்ன பண்ணும்? இது ஊழலுக்கு தான் வந்து வழி கொடுக்கும் உங்களுக்கு ஆமா. இல்லையா? அப்புறம் ஊழல் அதிகமாயிருச்சு, எங்களுக்கு ஆமா, எதுவும் பண்ணி காசு போட்டு செலவு பண்றவன் அதை திரும்பி சம்பாதிக்க தான் பார்ப்பான். பார்ப்பாங்க. இது ஆப்வியஸா எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். நலன்லாம் அவருக்கு. பட் இப்போ கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் மாறி இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய யங் ஜெனரேஷன் மாறி இருக்காங்க. நிறைய பேர் ஐடி துறையில வேலை பார்க்குறாங்க, பிஸ்னஸ் பண்றாங்க. தனியா வந்து ஒரு செல்ஃப் பிஸ்னஸோ ஒரு ஃப்ரான்ச்சைஸோ எடுத்து நடத்துறாங்க. சின்ன சின்ன தொழில்கள் பண்றாங்க. பட் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மற்ற நாடுகள் மாதிரி நம்மளோட நாடு ஏன் ஒரு டெவலப்டா இல்லை? கவர்மெண்ட் சலுகைகள் கொடுக்கலன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. கவர்மெண்ட் சலுகைகள் கொடுக்குறாங்க. நிறைய சலுகைகள் பத்தி வந்து மக்களுக்கு தெரியறதே இல்லை. அதே எடுத்துக்க இப்ப நம்ம ஒரு கவர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம திட்டங்களை வந்து அறிவிக்கிறோம். அந்த திட்டங்களை வந்து சரியா வந்து அடித்தட்ட மக்களுக்கு வந்து அது போய் சேருதா? அவங்க வந்து அதுல பயன் அடைகிறாங்களா? இப்ப லேட்டஸ்டா கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்க, உங்களிடம் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லார்கிட்டையும் வந்து மனு கலெக்ட் பண்ணாங்க, இந்த இதெல்லாம் ஆமா. பண்ணாங்க. இப்ப கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த இதை வந்து அவங்க திட்டங்களை வந்து கிளியரா வந்து சொல்லி அந்த குறைகளை வந்து அவங்க தீர்த்து கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் ஆளுங்கட்சிக்கு. ஆளுங்கட்சின்னு இல்லை, எந்த கவர்மெண்ட்னாலும் யார் வந்தாலும் ஆமா. சரி அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இப்போ இருக்கும். நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி ஒரு மாற்றம் நிகழுமா? எப்படி நினைக்கிறீங்க? இல்ல மாற்றம் வந்து நிகழணும் அப்படின்னா அதுக்கு வந்து வந்து எனக்கு என்னோட தனிப்பட்ட கருத்து, அதாவது வந்து இளைஞர்களால மட்டும்தான் இது வந்து முடியும். சரி. ஏன்னா இப்ப நீங்க பக்கத்து நாட்டு ப்ரொட்டஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேபாளில் நடந்த ப்ரொட்டஸ்ட், இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து சரியானதுன்னு நான் சொல்லலை. பட் இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக போராடினாங்க, அதாவது நல்ல விஷயத்துக்காக போராடினாங்க அப்படின்னா அந்த மாற்றம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து மிக அதிகம். மிக அதிகம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம என்ன சொல்றது, இந்த மாதிரி பல போராட்டங்கள் இதெல்லாம் நடத்தி தான் பல பேர் நிறைய சாதிச்சிருக்காங்க. பட் நம்ம போராட்டம் பண்ணணும்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் வந்து மனதளவுல மாற்றம் வரணும். எலெக்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணணும், எலெக்ஷன் ஒன்று நடக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு ஓட்டு போடணும், தெரிஞ்சவங்களெல்லாம் ஓட்டு போட வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா வாட்டியும் நீங்க பாக்குறீங்க போலிங் பர்சன்டேஜ்ன்றது எவ்வளவு, 60%, 65%, மீதி 35% அப்ப எங்க தான் போனாங்க? சரி 5% சிக்கா இருந்தாலும் மீதி இருக்கிற 25% ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இப்ப எல்லா கவர்மெண்ட்லயும் தபால் ஓட்டு கொடுக்குறாங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்க்கும் ஓட்டு கொடுக்குறாங்க. அதனால அவங்கவுங்க ஓட்டிங் கடமையை வந்து கண்டிப்பா பண்ணணும். இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப திரு விஜய் அவர்கள் இல்ல தாவேக்கான் தொண்டர்கள் அவங்க வந்து வெற்றி பெறணும், ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்சா முதல்ல அவங்க கூட இருக்கிற ஓட்டுகள் யாரெல்லாம் இருக்கா, அவங்க வீட்டுல எத்தனை பேர் ஓட்டு இருக்காங்க எல்லாத்தையும் சேர்க்கணும். வீடு வீடா போயிட்டு அவங்க கேட்கணும். இந்த வாட்டி அவங்கள ஓட்டு போட வைக்கணும். ஓட்டு போட வச்சாலே இவர் ஒரு டபுள் டிஜிட் கணிசமான ஒரு பர்சன்டேஜ் வரும். பட் அடுத்த வரப்போற காலங்களில் சூழல் எப்படி மாறுதுன்றது நமக்கு தெரியாது. பட் எப்படினாலும் தாவேக்காக ஒரு அட்வான்டேஜ் தான். பட் இது எல்லாத்தையுமே திரு ஸ்டாலின் அவர்கள், திரு எடப்பாடியார் அவர்கள், அவங்களோட ஐடி டீம் அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, அடுத்த ஒரு இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு மாநாடு வச்சிருக்காருல, ரோட் ஷோ வச்சிருக்காரு. எந்த இடத்துல வச்சிருக்காரு இன்னைக்கு? நாகர்கோயில் இல்லையா? நாகப்பட்டினத்துல வச்சிருக்காரு. அதுலயும் வந்து அவரோட கருத்தை சொல்லுவாரு. இது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து எலெக்ஷன் வந்து க்ளோஸா இறங்க நியரா நீங்க போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர்ன்றது அதிகமாகும். பர்சன்டேஜ் வந்து எப்படினாலும் ஸ்விங் ஆகலாம். காமன் பப்ளிக்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதே மாதிரி இன்னும் நிறைய சர்வேகள் எடுப்பாங்க. மீண்டும் பேசலாம். இப்போ இளைஞர்களால ஒரு பெரிய மாற்றம், ஒரு எழுச்சி ஏற்படுங்கிறது உங்களுடைய கருத்து? கண்டிப்பா. ஏன்னா அவங்கதான் இந்த பேக் போன், இந்த சொசைட்டியோட பேக் போன். இப்ப நீங்க ஜப்பான் எடுத்துட்டீங்கன்னா, ஜப்பான் வந்து ஒரு நல்ல வெல் டெவலப்ட் கண்ட்ரி.
நிறைய டெக்னாலஜி எல்லாம் வச்சிருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து ஜப்பானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களோட பாப்புலேஷன் வந்து ஒரு ஏஜிங் பாப்புலேஷன். இது அவங்களுக்கு அதாவது அபவ் 50 அபவ் 60 வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஏஜிங் பாப்புலேஷன். பட் இந்தியாவோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்தியாவோட யூத் பாப்புலேஷன் இருக்கு பாருங்க, அது மிக அதிகம். ஸோ இன்றைய யூத் இன்றைய டெக்னாலஜியை வச்சு ஒரு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணலாம், மாற்றத்தை ஈஸியாக கொண்டு வரலாம். ஒரு நியூஸை வந்து நம்ம சொல்லணும், இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கோம், இன்னைக்கு ஒரு நியூஸை நம்ம சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு பேப்பர்ல வந்து அது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் ஒருத்தருக்கு போய் சேரும். பட் இன்னும் இருக்கிற சோஷியல் மீடியா டெக்னாலஜியை வச்சு ஒரு விஷயத்த நீங்க இன்னைக்கு சொன்னீங்கன்னா டக்கு டக்குன்னு போடும். இளைஞர்களால வந்து கண்டிப்பா அது முடியும் அப்படின்னு என்னோட கருத்து இருக்கு. பார்ப்போம் நம்ம. சரி, இப்போ நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்போம். இப்போ தேர்தல் வந்து நெருக்கிட்டு இருக்கு. நான் அடுத்தடுத்து நிறைய நிகழ்வுகள் மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதனால வந்து நம்ம அடுத்தடுத்து இந்த கலந்துரையாடல் மூலமா அரசியல் களத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழுங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த கலந்துரையாடலுக்கு வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி.